அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை அனைவரையும் அனைத்து விதமான தீங்குகளிலிருந்தும் வெளிப்படையானதும் மறைந்திருப்பதுமான ஆபத்துகளிலிருந்தும் நிரந்தரமாக பாதுகாப்பானாக. இந்த பதிவில் இன்ஷா அல்லாஹ் எல்லோருக்கும் பயன் தரக்கூடிய மிகவும் எளிமையானதுமாகவும் அதே நேரத்தில் மிக பெரிய பாதுகாப்பையும் நிவாரணத்தையும் அளிக்கக்கூடிய ஒரு அமலை பற்றி பார்க்க இருக்கிறோம். நாம் அன்றாட வாழ்க்கையில் பல இடங்களுக்கு செல்கிறோம். சில நேரங்களில் வெளியே சென்று உணவு உண்ணுகிறோம். சில நேரங்களில் விருந்துகளுக்கு அழைக்கப்படுகிறோம். நம்மிடம் வெளிப்படையாக நல்லவர்களாக பழகும் சிலர் உள்ளுக்குள் பொறாமையாலும் வன்மத்தாலும் தீங்கு நினைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உணவின் மூலம் மருந்து கலக்கப்படுவது, சூனியம் வைக்கப்படுவது அல்லது ஜின் ஷைத்தான் போன்றவற்றின் பாதிப்பு ஏற்படுவது போன்ற விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உள்ளன என்று உலமாக்கள் கூறுகிறார்கள். இத்தகைய தீங்குகள் குறிப்பாக வயிற்றை பாதிக்கும் போது மனிதன் உடலளவிலும் மனதளவிலும் கடுமையான சிரமங்களை எதிர்கொள்ள நேரிடுகிறது. இன்ஷா அல்லாஹ் இப்போது நாம் பார்க்கப் போகும் இந்த அமல் வயிற்றில் செய்யப்பட்ட எந்தவொரு தீங்கான செயலாக இருந்தாலும் மருந்தாக இருந்தாலும் சூனியமாக இருந்தாலும் அல்லாவின் அனுமதியால் அதை வெளியேற்ற உதவக்கூடியதாக கிதாபுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மிகவும் இலகுவான முறை. யாரும் வீட்டிலேயே எந்த சிரமமும் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு அமல். இந்த அமலை செய்யும் போது தண்ணீர் நிறைந்த ஒரு கிளாஸை எடுத்து அதை உங்கள் உதட்டுக்கு மிக அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஓதும் போது வெளிவரும் மூச்சுக்காற்று அந்த தண்ணீரில் படும் அளவுக்கு நெருக்கமாக வைத்துக் கொண்டு ஓத வேண்டும். இதுவே இந்த அமலின் ஒரு முக்கியமான ஒழுங்காகும். முதலில் ஒரு முறை ஆயத்துல் குர்சியை ஓதிக் கொள்ள வேண்டும். الله لا إله إلا هو الحي القيوم لا تأخذه سنة ولا نوم له ما في السماوات وما في الأرض من ذا الذي يشفع عنده إلا بإذنه يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم. இதனை ஓதிய பிறகு குரானில் வந்துள்ள ஒரு முக்கியமான ஆயத்தின் பகுதியை ஓத வேண்டும். முதலில் ما جئتم به السحر ما جئتم به السحر என்ற பகுதியை ஒரு முறை ஓதிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு إن الله سيبطله إن الله سيبطله என்ற பகுதியை 7 முறை ஓத வேண்டும். இந்த அனைத்தையும் தண்ணீர் கிளாஸை உதட்டுக்கு அருகில் வைத்துக் கொண்டே ஓத வேண்டும். ஓதி முடித்த பிறகு அந்த தண்ணீரில் மெதுவாக ஊதி அதை முழுவதுமாக குடித்து விட வேண்டும். இந்த அமலை நீங்கள் செய்தால் அல்லாவின் அனுமதியால் 3 மணி நேரத்திற்குள் உடலில் ஒரு மாற்றம் ஏற்படலாம் என்று கிதாபுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலருக்கு சிறுநீரின் நிறத்தில் மாற்றம் ஏற்பட்டு வெள்ளை நிறத்தில் வெளியேறுவதாக உலமாக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இது வயிற்றில் இருந்த தீங்கு சூனியம் அல்லது மருந்து வெளியேறியதற்கான ஒரு அடையாளமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அப்படி எந்த மாற்றமும் தெரியவில்லை என்றால் சந்தேகப்பட தேவையில்லை. ஒரே நாளில் 3 அல்லது 4 முறை கூட இந்த அமலை செய்யலாம். ஒவ்வொரு முறையும் அதே ஒழுங்கை பின்பற்ற வேண்டும். ஒரு முறை ஆயத்துல் குர்சி, ஒரு முறை ما جئتم به السحر 7 முறை إن الله سيبطله தண்ணீரில் ஊதி குடித்து கொள்ள வேண்டும். இந்த அமல் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அரபு உலகில் அறியப்பட்ட பெரிய உலமாக்களால் பாதுகாக்கப்பட்ட கிதாபுகளில் இருந்து எடுத்துக் கூறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அவர்களின் தர்ஜுமாக்களும் விளக்கங்களும் இன்று வரை உலமாக்களால் போற்றப்பட்டு வருகின்றன. ஆகவே சந்தேகம் இல்லாமல் முழு ஈமானோடு அல்லாவின் மீது முழு தவக்குல் வைத்து இந்த அமலை செய்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ஷிஃபா அல்லாஹ்விடமிருந்தே வருகிறது. நாம் செய்வது காரணம் மட்டுமே. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்மை அனைவரையும் சூனியத்திலிருந்தும் மருந்து தீங்குகளிலிருந்தும் ஜின் ஷைத்தான் போன்ற எல்லா வகையான தீங்குகளிலிருந்தும் நிரந்தரமாக பாதுகாப்பானாக. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்யுங்கள்.